வணக்கம் நண்பா, எல்லாரும் எப்படி இருப்பீங்க? நல்லா இருக்கீங்கன்னு நினைக்கிறேன். நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது ஈஸி ஏர்னிங்ஸ் தமிழ் சேனல். நீங்கள் எப்போ நம்ம சேனலுக்கு ஃபஸ்ட் டைம் வந்திருக்கீங்க, மறக்காமல் இந்த பிளாக் கலர் கூட சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அதே மாதிரி கூட வரக்கூடிய பெல் ஐக்கனை கிளிக் பண்ணி ஆளுங்க ஆப்ஷன் செட் பண்ணிட்டீங்க அப்படின்னா நாங்கள் எப்போ ஏர்ன் பண்ணக்கூடிய வீடியோ போட்டாலும் நீங்கள் உடனே பார்த்து ஏர்ன் பண்ணிக்கலாம். இன்றைக்கி நம்ம வீடியோவில் அருமையான ஏர்னிங் ஆப் தான் பார்க்க போகிறோம். ஸோ அந்த ஆப் பற்றி ஃபுல் டீட்டெயில்ஸ் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா இந்த வீடியோ அப்படி எண்டு வரைக்கும் பாருங்கள், ஸ்கிப் பண்ணால் பாருங்கள். ஸோ நடுவில் ஸ்கிப் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து புரியாமல் போகிறதுக்கான சான்ஸ் வந்துருக்கு. இந்த வீடியோ உங்கள் ஃப்ரெண்டுக்கு ஷேர் பண்ணுங்கள், அவங்களுக்கு வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அப்போ அது மட்டும் இல்லாமல் இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணுங்கள், அது எங்களுக்கு மோட்டிவேஷனாக இருக்கும். ஸோ என்ன வெயிட் பண்ணுறீங்க, வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நண்பா, நீங்கள் நம்ம CS2 அப்படிங்கிற இந்த ஆப்பை தான் பார்க்க போகிறோம். ஸோ ஆல்ரெடி இந்த ஆப்பை ஃபுல் வீடியோ நம்ம வந்து போட்டாச்சு. அந்த வீடியோ பார்க்காமீங்கன்னா கீழே டிஸ்கிரிப்ஷனில் வந்து லிங்க் கொடுத்துருக்கேன். ஸோ அந்த வீடியோவில் வந்து எப்படி ரெஜிஸ்டர் பண்ணணும், எப்படி ஏர்ன் பண்ணணும், ஸோ ஒரு சில டீட்டெயில்ஸ்லாம் கிளியராக வந்து பேசியிருப்போம். ஸோ அந்த வீடியோ பார்க்காமீங்கன்னா அந்த வீடியோ பார்த்துருங்க. அது மட்டும் இல்லாமல் இந்த ஆப் டவுன்லோட் பண்ணுறதுக்கான லிங்க்கும் நம்ம டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் வந்து கொடுத்துருக்கோம். ஸோ அந்த லிங்க் கிளிக் பண்ணி அப்படின்னா இந்த ஆப்பை நீங்கள் டவுன்லோட் வந்து பண்ணிக்கலாம். ஓகேங்களா? ஸோ இன்றைக்கி இந்த வீடியோவில் இந்த ஆப்பில் வந்து வித்ட்ரால் வந்து நம்ம வந்து எடுத்தாச்சு. ஸோ அதுக்கான லைவ் வித்ட்ரால் தான் இந்த வீடியோவில் வந்து பார்க்க போகிறோம். ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நண்பா, நீங்கள் வந்து வித்ட்ரால் பண்ணுறதுக்கு மினிமம் உங்கள்கிட்ட பேலன்ஸ் வந்து 300 வந்து இருக்கணும். ஸோ நீங்கள் 300 ரீச் பண்ணோன்னே நீங்கள் வந்து வித்ட்ரால் வந்து பண்ணிக்கலாம். ஓகேங்களா? வித்ட்ரால் ஆப்ஷனை கிளிக் பண்ணோன்னா பார்த்திங்க அப்படின்னா இந்த இடத்துல உங்களோட நேம் என்ட்ரு பண்ணுற மாதிரி இருக்கும். ஒரு பேங்க் நேம், உங்களுக்கு எந்த பேங்க் அந்த நேம், அப்புறம் பேங்க் கார்டு நம்பர் தான் உங்களோட அக்கௌண்ட் நம்பர் என்ட்ரு பண்ணணும். ஸோ அதுக்கப்புறம் IFSC நம்பர் வந்து என்ட்ரு பண்ணணும். அப்புறம் உங்களோட மொபைல் நம்பர், அப்புறம் உங்களோட இமெயில் நம்பர். ஸோ இதெல்லாம் என்ட்ரு பண்ணிட்டீங்கன்னா அப்படின்னா உங்களோட பேங்க் வந்து ஆட் ஆகிடும். ஓகேங்களா? நண்பா, உங்கள் பேங்க் டீட்டெயில்ஸ் வந்து ஃபில் பண்ணிவிட்டு ஒரு செக் பண்ணிக்கோங்க. செக் பண்ணிவிட்டு சப்மிட் அப்படிங்கிறத கிளிக் பண்ணிங்க அப்படின்னா உங்களோட பேங்க் டீட்டெயில்ஸ் வந்து இதில் வந்து ஆட் ஆகிடும் சக்ஸஸ்ஃபுல்லாக. ஓகேங்களா? ஸோ அடுத்து வந்து வித்ட்ரால் பண்ணுறது தான் பாக்கி. ஸோ அதுக்கு வந்து வித்ட்ரால் ஆப்ஷனுக்கு வந்து போய்க்கோங்க அகைன். ஸோ அகைன் வித்ட்ரால் வந்து கிளிக் பண்ணி அப்படின்னா உங்களுக்கு டேரெக்டாக இப்போ வித்ட்ரால் ஆப்ஷனுக்குள்ள வந்து வந்துடும். ஸோ இந்த இடத்துல உங்களோட பேங்க் நேமும் அப்புறம் உங்களோட அக்கௌண்ட் நம்பர் வந்து காமிக்கும். அதை செக் பண்ணிவிட்டு இப்போ நம்ம 300 தான் வித்ட்ரால் பண்ண போகிறோம். ஸோ 300 செலக்ட் பண்ணிவிட்டு வித்ட்ரால் அப்படிங்கிறத கிளிக் பண்ண அப்படின்னா உங்களோட இன்ஃபர்மேஷன் வந்து கரெக்டானு கேட்கும். ஸோ செக் பண்ணிக்கோங்க. செக் பண்ணிவிட்டு வித்ட்ரால் அப்படிங்கிறத கிளிக் பண்ணுங்கள். ஸோ கிளிக் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு இந்த மாதிரி வரும். ஸோ இது ஃபஸ்ட் டைம்னால உங்களுக்கு வந்து நீங்கள் ஏதாவது நம்ம டிவைஸ் பர்ச்சேஸ் பண்ணியிருந்தால் இது வந்து ஃப்ரீ அப்கிரேட் அதை கொடுத்துடலாம். இப்போ நம்மகிட்ட எந்த டிவைஸுமே இல்லை, நம்ம வந்து ஃப்ரீயாக தான் பண்ண போகிறோம். ஸோ அதனால் ஃப்ரீ அப்கிரேட் அதையே கொடுத்துட்டு நம்ம வந்து ஓகே வந்து கொடுத்துருவோம். ஸோ இப்போ வந்து வித்ட்ரால் வந்து ப்ராசஸில் இருக்குது. ஸோ பார்ப்போம் எவ்வளோ நேரம் கழிச்சு நமக்கு வந்து அமௌண்ட் வந்து வருது அப்படின்னு சொல்லிட்டு. நீங்கள் வித்ட்ரால் கொடுத்ததுக்கப்புறம் வித்ட்ரால் ரெக்கார்ட் வந்து பார்த்திங்கன்னா இந்த இடத்துல அண்டர் ரிவ்யூன்னு இருக்கும். ஸோ இந்த இடத்துல வந்து சக்ஸஸ்ஃபுல் எப்போ வருது அப்போ தான் நம்ம அக்கௌண்ட்டுக்கு வந்து அமௌண்ட் வந்து கிரெடிட் ஆகும். ஓகேங்களா? நண்பா, இதோட பேங்க் பேலன்ஸு. ஓகேங்களா? ஸோ வித்ட்ரால் பண்ணுறதப்போ இதான் என்னோடய பேங்க் பேலன்ஸு. ஸோ வித்ட்ரால் வந்ததுக்கப்புறம் நான் உங்களுக்கு வந்து சொல்கிறேன் எவ்வளோ அமௌண்ட் வந்திருக்கு அப்படின்னு சொல்லிட்டு. ஓகேங்களா? அதனால் நம்ம கொடுத்த வித்ட்ரால் ரெக்வஸ்ட் வந்து 3 days கழிச்சு ஒரு வழியாக இன்றைக்கி வந்து வந்துருச்சு. ஸோ பார்த்திங்க அப்படின்னா தெரியும் 240 வந்து நமக்கு வந்து கிரெடிட் வந்து ஆகிருக்கு. ஸோ நம்ம 300 கொடுத்தோம், நமக்கு அந்த அப்கிரேட் இல்லாதனால 60 rupees பிடிச்சிட்டு நமக்கு வந்து 240 வந்து நமக்கு வந்து கிரெடிட் ஆகிடுச்சு. ஸோ ஃபுல் அண்ட் ஃபுல் ஃப்ரீயாக அந்த ஃப்ரீ டிவைஸ் வச்சு நம்ம வந்து ஏர்ன் பண்ணது. ஸோ இப்போ வாங்க நம்மளோட பேங்க் பேலன்ஸை செக் பண்ணி காமிக்கிறேன் உங்களுக்கு எவ்வளோ இருக்குன்ட்டு. ஸோ இப்போ என்னோடய பேலன்ஸ் பார்த்திங்கன்னா தெரியும் 240 வந்து நமக்கு வந்து வந்துருச்சு அக்கௌண்ட்டுக்கு. ஓகேங்களா? ஸோ நம்ம இப்போ வித்ட்ரால் ரெக்கார்டில் வந்து பார்ப்போம். ஸோ இந்த இடத்துல பார்த்திங்க அப்படின்னா யுவர் வித்ட்ரால் அதாவது சக்ஸஸ்ஃபுல்லி வித்ட்ரான் 300 அப்படின்னு வந்துருச்சு. ஸோ இது வந்ததுக்கப்புறம் தான் நமக்கு வந்து அக்கௌண்ட்டுக்கு வந்து அமௌண்ட் வந்து வந்துச்சு. ஸோ இப்போ வந்து இந்த ஆப்பில் வந்து வித்ட்ரால் வந்து வருது நண்பா. ஓகேங்களா? ஸோ இன்வெஸ்ட் பண்ணுறதா இருந்தால் மினிமம் அமௌண்ட்டாக இருக்கக்கூடிய 499 மட்டும் இன்வெஸ்ட் பண்ணுங்கள். அதுக்கு மேலே வந்து இன்வெஸ்ட் வந்து பண்ணிடாதீங்க. ஓகேங்களா? வித்ட்ரால் வந்து வருது. நான் வந்து ஃப்ரீ 999 முழுக்க நான் இன்வெஸ்ட் பண்ணாமல் அந்த 999 வச்சு நான் ஏர்ன் பண்ணி அந்த அமௌண்ட்டை தான் வித்ட்ரால் பண்ணி காமிச்சிருக்கேன். ஸோ அதனால தான் இவ்வளோ டிலே வந்து ஆகிருக்கு. நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணி நீங்கள் வித்ட்ரால் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து குயிக்காக வந்து வித்ட்ரால் வந்து ஆகும். ஸோ நான் அடுத்த வீடியோவில் அதையும் பண்ணி காமிக்கிறேன். ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். ஸோ தேங்க்யூ ஃபார் வாட்சிங். ஸோ மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அடுத்த வீடியோ சந்திப்போம். தேங்க்யூ நண்பா.